புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டைன்னு ஒரு கிராமம். ஜெயலட்சுமின்னு ஒரு குழந்தை இப்ப காலேஜ் வந்துட்டு அந்த பொண்ணு பிஏ ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறா. எல்லாரும் தெரிஞ்சுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் தெரிஞ்சுங்க, இளைஞனும் தெரிஞ்சுங்க. ஒரு ரேஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து உங்களால படிக்க முடியுது. வெராண்டா ரேஸ் மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிக்க முடியுது. போஸ்டிங் ஈஸியா வாங்குறீங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. 2 வருஷத்துல அப்பா என்ன சம்பாதிச்சாரு, அப்பாக்கு என்ன லாஸ் ஆச்சு, அம்மா என்ன சம்பாதிச்சாங்க, அம்மாக்கு என்ன லாஸ் ஆச்சு. 2 வருஷமா அம்மா ஹாஸ்பிட்டலே போலையே, சுகர் இருக்கு, அப்பாக்கு பிபி இருக்கு, ஹாஸ்பிட்டலே போலையே, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்மளை படிக்க வச்சிருக்காங்களா? எந்த சிந்தனை இல்லாம உங்களை படிக்க வச்சாங்களே, அந்த தாய் தந்தையரை தான் நான் கடவுளாக வணங்க சொல்லுவேன். வேற யாருமே கிடையாது. அந்த ஜெயலட்சுமி அந்த குழந்தை புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டை கிராமம், புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டைங்கிற கிராமம். நாசாக்கு போறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தினாங்க. அது வந்து ISSC நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதி இந்த குழந்தை செலக்ட் ஆயிடுச்சு. ஆனா நாசா போறதுக்கான அடிப்படை பயண செலவுக்கு அந்த காசு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா கூட இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா மனவளம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய். தம்பி படிக்கிறான், தம்பி ஸ்கூல்ல படிக்கிறான், அவனையும் படிக்க வைக்கணும், தானும் படிக்கணும், அம்மாக்கு டேப்லெட்ஸும் வாங்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சா அந்த குழந்தை பகுதி நேரமா முந்திரி பருப்பு வித்து அதன் மூலியமா கிடைச்ச பணத்துல படிச்சுட்டு தம்பியும் படிக்க வச்சா. இந்த இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருக்கிற குழந்தை தான் நாசாக்கு போறதுக்கு செலக்ட் ஆச்சு. அடிப்படை வசதி இல்ல, இந்த நியூஸ் பரவுச்சு. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்கல்ல, உங்களை மாதிரி எவ்வளவு இளைஞர்கள், எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்தாங்க, நாங்க காசு தரோம் செலக்ட் பண்ணாங்க, போறாங்க. ஆனா கோவிட்னால அந்த குழந்தையால போக முடியல. இந்த வருஷம் போகுது. கிராமலையான ஒரு அமைப்பு வந்துச்சு, இந்த குழந்தைய பத்தி கேள்விப்பட்டு நேரா போய் ஜெயலட்சுமி பார்த்தது. இந்த மாதிரி நாசாக்கு போறதுக்கு உனக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க, செல்லம் நாங்க தரோம் அப்படின்னுச்சு.